தங்கத்தின் விலை ஏறிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கும் தங்க விலை ஏறி இருக்குது. சுமார் ரூ. 70 ஏறி இருக்குது. 22 கேரட் கோல்டு ஆபரண தங்கம் வந்து 9015 ஆயிருக்கு. 24 கேரட் கோல்டு வந்து 9834 ஆயிடுச்சு. 3% ஜிஎஸ்டி, அதை தவிர ஸ்டாம்பிங் சார்ஜ் போட்டிங்கன்னா 24 கேரட் கோல்டு 10,000 தாண்டிடுச்சு. இது வந்து ரொம்ப சீப்பாக வாங்கினா கூட காயின் வாங்கினோன்னா 9500 கிராமாக இருக்கும். முக்கால்வாசி நகை வந்து 10,000 தாண்டி இருக்கும். இது வந்து ஏறத்துக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அபரிமிதமான ரீசன்லாம் ஒன்றும் கிடையாது. பல நாளாக நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், உங்கள்கிட்ட 3-4 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் தங்கம் விலை ஏறும்னு. இப்போ சைனா, இந்தியா, மற்ற சென்ட்ரல் பேங்க்கெல்லாம் டாலர் விற்றுட்டு கோல்டு வாங்கிட்டு இருக்காங்க. சைனா, ரஷ்யா கோல்டு வாங்குற வரைக்கும் கோல்டின் விலை ஏறிட்டே தான் இருக்கும். அமெரிக்கா வந்து ரஷ்யாவோட பணத்தை முடக்கிச்சு. அன்றையிலேருந்து டாலரை விட்டுட்டு கோல்டை வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. ரெகுலராக கோல்டு வாங்குறாங்க. ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் போர் நடந்த உடனே ரஷ்யாவோட டாலரை அமெரிக்கா முடக்கினதுனால இந்த சென்ட்ரல் பேங்க்கெல்லாம் பயந்துட்டாங்க. அதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார். கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன சொல்கிறேன், நான் ப்ரெடிக்ட் பண்ணதோடலாம் மேலே போயிடுச்சு. நான் வந்து 8500 தாண்டுன்னு நினச்சேன், அது 10,000 தாண்டி போயிடுச்சு. இப்போ வந்து கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அவுன்ஸ் அதாவது 30 கிராம் தங்கம் வந்து $3600 தொடுங்கிறாங்க. இந்த டென்ஷன் சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் வர்த்தக போர் நடந்தால் $4000 வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க.